என்ன நடக்குதுன்னா, அக்கிரமங்கள் எல்லாத்தையும் நம்மளுக்கு மன்னிக்கிறார். எப்படி மன்னிச்சார்? 14ஆம் வசனத்தில் அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை கொலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. கையெழுத்துன்னு வருது பார்த்தீங்களா? இது ஆக்சுவலாக என்னன்னா, நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா சில ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுவோம், ரெக்கார்ட் ஆஃப் டெட், கடன் பத்திரம். கையெழுத்துன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணி பக்கத்துலேயே கடன் பத்திரம்னு எழுதிக்கலாம் நீங்கள். ஆக்சுவலாக அதுதான் அந்த வார்த்தை சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இன்றைக்கி கூட நீங்கள் பேங்க்குக்கு போய் லோன் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருவான். இந்த அளவுக்கு லோன் வாங்கியிருக்கீங்க, இது இப்படி இப்படி கட்டணும், கட்டலைன்னா இதனுடைய விளைவுகள் தண்டனைகள் இப்படி இருக்கும் இல்லையா? பத்திரம், கரெக்டாக ஒரு டாக்குமெண்ட்டு. அதுபோல் பவுலனுடைய நாட்கள்லையும் நீங்கள் கடன் வாங்கினேன், கடன் பத்திரம்னு ஒன்று இருக்குது. அது க்ளீனாக சொல்லும் என்ன கடன் செலுத்தணும், நீங்கள் இதை செலுத்தலைன்னா உங்களுக்கு என்ன விளைவுகள் வரலாம் எல்லாம் சொல்லப்படும். இதுதான் ரெக்கார்ட். பவுல் என்ன பண்ணுறாரு, அதை வச்சுக்கிட்டு ஒரு சத்தியத்தை போதிக்கிறார். என்ன சொல்கிறாரு? நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு 13ஆம் வசனத்தை சொல்லிட்டு, எப்படி மன்னிக்கப்பட்டது? சும்மா மன்னிச்சிடறேன் போ அப்படின்னு விட்டுறல தேவன். எப்படி மன்னிச்சாராம்? நமக்கு விரோதமாக இருந்த கடன் பத்திரத்தை கொண்டு போயிட்டு சிலுவையில் ஆணி அடிச்சிட்டாராம். நமக்கு விரோதமாக இருந்த கடன் பத்திரம் என்ன சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறீங்க? இவன் ஜீவன் இந்த பாவத்தை செஞ்சான், இதுக்கு வர வேண்டிய தண்டனைலாம் இதெல்லாம், மரணம் நரகம் எல்லாமே வரணும், போ தான் கடன் பத்திரம். பவுல் எப்படி திங்க் பண்ணுறாரு பாருங்க. தேவன் எப்படி மன்னிக்கிறார், அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. சும்மா சொல்கிறாங்க இல்லையா, சிலர் சொல்லுவாங்க, ஏன் உங்கள் கடவுள் அப்படியே மன்னிச்சுட்டு விடலாம்ல? அப்படிலாம் மன்னிக்க முடியாது. எப்படி மன்னிக்கிறாரு? நமக்கு விரோதமாக இருந்த அந்த கடன் பத்திரத்தை எடுத்துக்கிட்டு, நம்மளை அக்யூஸ் பண்ண கடன் பத்திரம் இதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு? கேன்சல் பண்ணுறாரு. இன்னைக்கு கூட நீங்கள் கடனை செலுத்தி முடிச்சிட்டிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு உங்களுக்கு வேறு ஒன்று கொடுத்துருவாங்க இல்லையா? கடன் செலுத்தியாச்சு, யூஆர் ஃப்ரீ டு கோன்னு. அந்த மாதிரி கடன் பத்திரத்தை எப்படி கேன்சல் பண்ணுறாரு தேவன்? எடுத்து என்ன பண்ணுறாரு? சிலுவையில் ஆணி அடிச்சிடுறாரு. அதான் வருது 14ஆம் வசனத்தில். கடந்த பாவம், வருங்கால எல்லா பாவம் அந்த பத்திரம் சொல்லுது. கடன் பத்திரம், என்ன செலுத்த வேண்டிய கடன் எல்லாம் சிலுவையில் ஆணி அடிச்சிட்டாருன்னா என்ன அர்த்தம்? இயேசு அதற்கான தண்டனையை பெற்று முடிச்சிட்டார், தீர்த்து முடிச்சிட்டார். இனி நான் ஒன்றும் தண்டனை செலுத்த தேவையில்லைன்னு அந்த ஒரு பாவம், ஒரு பிரச்சனையே இல்லாதபடிக்கு அதை எடுத்துக்கிட்டு போய் சிலுவையில் ஆணி அடிச்சிடறாரு. எவனும் எடுக்க முடியாது அதிலிருந்து. இப்போ இயேசுவை நம்புகிறவர்களுக்கு பாவம் ஒரு பிரச்சனையே கிடையாது, மன்னிக்கப்படுது, மன்னிக்கப்படுது. அடுத்தது 15ஆம் வசனம். இதை வச்சுக்கிட்டு என்ன சொல்றாரு? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஏன் இதை போய் இங்கே பேசுறாரு? பவுல் ரொம்ப லாஜிக்கலான திங்கர், ரைட்டர். பாவம் இல்லைன்னா பிசாசுக்கு நம்ம மேலே எந்த ஹோல்டுமே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, ரொம்ப முக்கியம்.